வணக்கம் மக்களே. காலங்காலமா வெத்தலை போட தெரிஞ்ச நமக்கு வெத்தலையோட வரலாறு தெரியாம இருக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சோழவந்தான சுத்தி இரும்பாடி, கருப்பட்டி, மட்டப்பாறை, மன்னாடிமங்கலம், முள்ளிப்பள்ளம், திருவிடகம், தேனோன்னு பல நூறு வருஷமா விளையிற இந்த வெத்தலைய ஏதோ வெத்தலை தானே அப்படின்னு நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. ஆமாங்க, நம்ம ஊர் வெத்தலைக்கு 100-200 இல்ல, சுமார் 1500 வருஷம் ஆதாரப்பூர்வ வரலாறு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மாங்குடி மருதனரால கிபி 2 இருந்து 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட மதுரை காஞ்சியில கூட நம்ம வெத்தலையை பத்தி அழகா சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம கிபி 5ஆம் நூற்றாண்டில் பாண்டி மன்னனால் கட்டப்பட்டதா அறியப்பட்ட நம்ம சோழவந்தான் ஸ்ரீ ஜனகை நாராயண பெருமாள் கோயில் இருக்க கல்வெட்டில இருந்தும் கூட இதுக்கான சில ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சோழவந்தான் பகுதி வெத்தலை விவசாயிகள் அதுல கிடைக்கிற வருமானத்தை பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கணும்னு, அதுக்கு ஈடா 3 மடங்கு அளவுக்கு பாண்டி மன்னன் அவங்களுக்கு தருவார்னு சொல்லிருக்கு. அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே இந்த வெத்தலை விவசாயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. காரத்தினாலையும் அதோட தன்மையினாலையும் நம்ம ஊர் வெத்தலை ஏதோ இங்க மட்டும் இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க இருந்து ரயில்ல 1 வாரம் பயணிச்சு ஆக்ரா, டெல்லின்னு பல வட இந்திய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு அங்க அவங்க வீடாக்கு விரும்பி வாங்குற வெத்தலையா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. அதோட ஆங்கிலேயர் ஆட்சியில மும்பை, தானே ரயில்வே பணிகள் முடிஞ்சு தென்னிந்தியால புதுசா ரயில்வே வழித்தட அமைக்கிற வேலை நடந்தப்போ ரயில்வே துறையில பொறியாளரா இருந்த நம்ம ஊர்க்காரர் சென்னை மற்றும் வட மாநிலங்களுக்கு ரயில்வே வழித்தடத்தை மேலூர் வழியா அமைக்காம நம்ம வெத்தலையையும் கொடைரோடையும் ஒரு காரணமாக சொல்லி ரயில்வே பாதையை மதுரை, சோழவந்தான், கொடைரோடு, திண்டுக்கல், திருச்சி வழியா மாத்திருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வரலாறு. இதனாலதான் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பெரும்பாலான ரயில்கள் நின்று போற பிரதான ரயில் நிலையமா நம்ம சோழவந்தான் ரயில் நிலையம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல பெருமைகள் இருக்க நம்ம ஊர் வெத்தலைக்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதமா வருஷம் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்றது நாம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய இன்னொரு விஷயம். இந்த மாதிரி நம்ம ஊரு பெருமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம்.